பலத்த காற்றுடன் அதிகாலையில் பெய்த மழை. கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தமிழ்நாட்டின் 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளையும் மழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. ஹைதராபாத் நகரில் கொட்டிய கனமழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. 93 தொகுதிகளில் அமைதியான முறையில் நடைபெற்ற 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல். சுமார் 65 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். பாஜக மீண்டும் வென்றால் அரசியலமைப்பு சாசனம் மாற்றப்படும் என காங்கிரஸ் பொய் பரப்புரை செய்கிறது. மத்திய பிரதேச தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. எந்த விலை கொடுத்தாவது அதிகாரத்தை பெறுவதில் மட்டுமே பாஜகவின் கவனம் உள்ளது. பிரதமர் மோடி வெறுப்புணர்வை வளர்த்து வருவதாகவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி குற்றச்சாட்டு. பிரஜ்வல் போன்றவர்களை தப்பிக்கவிட்டு மக்கள் விரும்புவர்களை கைது செய்கிறார்கள். பாஜகவை விமர்சித்த சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான நடவடிக்கைகள் வரும் 20ஆம் தேதிக்கு பிறகே தொடங்கப்படும். தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு விளக்கம். தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தடையின்றி வழங்கப்படுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கு. 10 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து நிர்மலா தேவி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு. பூங்காவிற்கு நாய்களை அழைத்து செல்ல கட்டுப்பாடு. சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. ஜாபர் சாதிக்கிடம் வாக்குமூலம் பெறும்பொழுது வழக்கறிஞருடன் இருக்க அனுமதி கோரிய வழக்கு. அமலாக்கத்துறை பதிலளிக்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தேர்தலுக்காக பிணை கோருவது தவறு என்ன? அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் கேள்வி. அமெரிக்க ஒக்லஹோமாவில் சூறையாடிய சூறாவளி. ஏராளமான குடியிருப்புகள் சேதம். ஹரியானாவில் பாஜக அரசுக்கு ஆதரவாக வாபஸ் பெற்ற சுயேட்சை எம்எல்ஏக்கள். பாஜக பெரும்பான்மையை இழந்ததால் குடியரசு ஆட்சியை அமல்படுத்த காங்கிரஸ் வலியுறுத்தல். மத்திய பிரதேசம் மாண்ட்லா மாவட்டத்தில் பயங்கர தீ விபத்து. அடுத்தடுத்து 3 கடைகள் தீப்பற்றியதால் மக்கள் பதற்றம். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் போது கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக ஆம் ஆத்மி கட்சியினர் முழக்கம். போட்டிக்கு இடையூறு செய்ய முயன்றவர்களை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்ற காவல்துறையினர். ஐபிஎல் பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்த டெல்லி கேபிட்டல்ஸ். பலம் வாய்ந்த ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.